வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போட போகிறோம்னா, நம்ம மேக்கப் செட்டு வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா நம்ம மேக்கப் பண்ணுவோம் இல்லையா? இன்னும் நிறையா கிராமப்புறத்துகள்லாம் பார்த்திங்கன்னா செட்டு நகை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வசதியானவங்களாம் தங்கத்திலேயே போடுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி கொஞ்சம் ஏழ்மையாக உள்ளவங்க பொண்ணுங்களுக்கு நம்ம மேக்கப் செட்டு நகை வாங்கி தான் போடணும் அப்படின்னு போடுவாங்கல்ல. அதுக்காக இப்போ செட்டு நகை வச்சுருக்கேன் பாருங்கள். நான் நிறையா டிசைனில் வச்சுருக்கேன். அன்னைக்கு ஏற்கனவே நான் ஒன்று போட்டது சுத்த கோல்டு கலரில் போட்டிருந்தேன். அந்த செட்டு நகைக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. மக்கள் நல்லா பார்த்து ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போயும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு செட்டு இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துச்சு எனக்கு. இப்போல்லாம் யாரும் கேட்க மாட்டுறாங்க. இந்த செட்டு நான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அழகாக நல்லா ப்ளைனாக இருக்கும். கல் நல்லாவும் இருக்கும். இப்போ காட்டவா? அந்த கடையோடு சேர்த்துக்கிட்டு ஏதோ நம்மளுக்கான நம்ம கடையில் என்ன விற்குமோ அது மாதிரி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ பொழுதுபோக்கிட்டு இருக்கோம். அன்னாடு வருமானம் ஏதோ கிடச்சா நம்மளுக்கான ஒரு செலவுக்கு ஆகும்ல. அதுக்காக என்னோடய தையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இப்போ நான் இந்த செட்டு நகையை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்கள். இது சுத்த வெள்ளைக்கல். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சுத்த வெள்ளைக்கல். இதுலேயும் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது என்னான்னு பார்க்குறீங்களா? இது நெத்து சுட்டிங்கிறது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படின்னா சரிங்களா? இதுதான் எந்த ஒரு கலர் கல்லும் இல்லாமல் பியூர் ஒயிட் கல். இது நெத்தி சுட்டி. நல்லாயிருக்கா? இப்போ அடுத்து காட்டுறேன். இந்த நெத்தி சுட்டியை விட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கம்மல். அந்த செட்டுக்கான கம்மல் தெரியுதா? பாருங்கள். இப்போ இந்த 2 கம்மலும் ரொம்பவே அந்த செட்டோடு நம்ம சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி மாட்டலோடு சேர்த்து பாருங்க. இப்படி தலையில் கோர்த்து இதில் போடுறது நல்லாயிருக்கா? இதெல்லாம் போட்டால் தாங்க பொண்ணுன்னு தெரியும். இப்படியெல்லாம் மேக்கப் பண்ணணும். நம்ம பண்ணாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து காட்டுறேன். இது கை வங்கின்னு கையில் கட்டுறது. எப்படி கட்டுறதுன்னா அந்த கட்டி கட்டுறேன். இது மாதிரி நல்லா பட்டு புடவைக்கு மேட்சா ஜாக்கெட் போட்டு கை இறக்கமாக வச்சு தைச்சிருப்பாங்களா? அப்போ இந்த கை வங்கியை 2 கையிலையும் கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஓட்டம் ஓடிச்சு. இது கை வங்கி. ஓகேவா? இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா உள்ளங்கழுத்தில் போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளங்கழுத்தை அடைச்ச மாதிரி. எப்படி போடுறதுன்னா இது மாதிரி போட்டுருவது. ஆச்சா? இதை போட்டுட்டு இன்னொரு நெக்லஸ் அடுக்கடுக்காக 3 அடுக்காக போடுறது. எப்படி போடுறது? ஆச்சா? நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ ஏன் வாங்க மாட்டுறாங்கன்னு தெரியலை. அப்புறமேலே விசாரித்தா நம்மளுக்கே தெரியுது. பியூட்டிஷியன் நேராக செட்டு நகை கொண்டு போயிடுறாங்க. அதனால தான் வரமாட்டுறாங்க அப்படின்னாங்க. எப்படி சரமாக எப்படி போட்டுக்கிறது. நல்லா இருக்கா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அழகாக தெரியுதா? அடுக்கடுக்காக போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கனமாக சில பிள்ளைங்க ரொம்ப ஹெவியாக கிராண்டாக கேட்காதுங்க. கனமாக வேணாம் அப்படின்னு லேசாக இருக்கணும்னு சொல்லுங்கள். அதுக்காக இது மாதிரி சின்னதாக சிம்பிளாக வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். ஆர்டர் போடுங்க. இல்லை வாடகைக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். இந்த செட்டு நகை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததை காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டியானம் சொல்கிறாங்கல்ல. ஒட்டியானமும் ரொம்ப சிம்பிளாக பாருங்க. அது எப்படி கட்டுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். கயிறு நான் ஒன்றுக்கும் கயிறு கொடுத்து விடுவேன். கயிறில் கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு, இது மாதிரி நூல் த்ரெட்லேயே நல்லா அழுத்தமான த்ரெட் இதெல்லாம் கொடுத்தோம்னா இந்த ஓட்டையில் கோர்த்து நல்லா குண்டாக உள்ளவங்க கயிறுக்கு கட்டிக்கிடுவாங்க.
அப்படி இல்லாமல் ஒல்லியாக இருந்தாங்கன்னா இதிலே நம்மளுக்கு கொக்கி மாடல் கொடுத்துருக்காங்க, அதே நம்ம போட்டுக்கலாம். இப்படி தாங்க கட்டணும். இதாங்க ஒட்டியானம். இது மாதிரி கட்டிக்க வேண்டியது. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் இருக்காது. பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி கட்டிக்கலாம். ஓகேவா? தெரியுதா? அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கெல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு கூட இருக்கிறவங்க மேக்கப் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா இந்த பாருங்க தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசைனும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பொண்ணுக்கு மேக்கப் போட்டிருக்கோம், நம்மளுக்கு ஒன்று இல்லையே, செட்டு நகையெல்லாம் நம்ம பொண்ணுக்கு போட்டு விட்ருக்கோம், நம்மளுக்கு ஒரு செட்டு நகை இல்லையேன்னு மேக்கப் பண்ணுற தோழி பொண்ணு நினைக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு இது பாருங்கள், சூப்பராக இருக்கும் போடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது 3 அடுக்கு டிசைன் உள்ளங்கழுத்து, அதுக்கு கீழே இறக்கும். இந்த 3 டிசைனும் பொண்ணுக்கு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் பாருங்கள், இது தோடு, இது நெத்தி சுட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் போடும்போது. நான் அதுக்கு தான் போட்டே காட்டினேன். அப்படியே பார்த்திங்கன்னா இது கை வங்கி, கைக்கு போடுவோம்ல, கைக்கான ஒட்டியானம். இது இடுப்புக்கான ஒட்டியானம். இது இடுப்புக்கான ஒட்டியானம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இந்த மேக்கப் செட் இருக்குது. நீங்கள் தேவைன்னா நம்மளுக்கு உள்ளூரில் உள்ளவங்களும் சரி, நிறைய பேர் இப்போ வரமாட்டீங்க. அதுக்காக தான் நான் இந்த ஒரு பதிவாக போடுறேன். என்னோட தையலுக்கு போயிடலாமா? வாங்க இப்போ தையலுக்கு போவோம். இப்போ இன்றைக்கி நம்ம தையல் என்னென்னா கட்டிங் தான் பண்ண போகிறோம். ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் 80 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளவுஸை வெட்டுறதுக்கு அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸ் இந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி பொங்கல்லேருந்து நான் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தச்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இடையில கூட 2-3 ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு போனாங்க. இப்போ இந்த ப்ளவுஸும் எனக்கு நீங்கள் தச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுதான் அளவு ப்ளவுஸு. இப்போ இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் நான் கட் பண்ணி வெட்டி தச்சதுக்கு பிறகு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.